சில பேருக்கு கொஞ்சம் கோவம் கூட வரும். ஆமாம். இவர் வந்து ரொம்ப காட்டமாக சொல்கிறாரு, மற்ற மருத்துவரெல்லாம் திட்டுறாரு. எனக்கு அது நோக்கம் கிடையாது, திட்டுறது நோக்கம் கிடையாது. நிறைய டாக்டர்ஸு மூளையில் இருக்கிற புற்றுநோயை கூட புற்றுநோய் அப்படின்னு புரிஞ்சுக்காம டிபி டுவர்குலோமா அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்து 6 மாதம் கழிச்சு நீங்கள் எப்படி பண்ணிடுறீங்கன்னு கேட்டபோது அவரோட பதில், நீங்கள் எங்கிட்ட கேட்டேன், என்னுடைய உள்ளுணர்வு. அவர் என்ன சொன்னார்னா, அப்போதான் சுகீசம் சொன்னார், இவ்வளோ டாக்டர்ஸை பார்த்துருக்கோம், உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு இது. உன்னுடைய படிப்பு, உன்னுடைய அனுபவம், உன்னுடைய இயல்பான அறிவு முதிர்ச்சி இதெல்லாம் வச்சு நீ 5 புலன்களால் நீ டயக்னோஸ் பண்ணுற, இது 6வது புலன். ஒரு பொய்யை திருப்பி 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 சொன்னால் அது உண்மையாயிடும் சொன்னாங்க. ஹிட்லர் பண்ணாங்க, அதுக்கு ஏதோ ஒரு பேர் கூட உண்டு. அது மாதிரி திருப்பி திருப்பி ஒரு பொய்யே பரப்பி அதுக்கு ஒரு லாபி கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க பணம் கொடுக்குறாங்களா வேற ஏதாவது ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, ஒரு லாபியை கிரியேட் பண்ணிடுறாங்க. இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போய் நான் அங்கே போனேன் சரியா போச்சு, இங்கே போனேன் சரியா போச்சு சொல்லுவாங்க. அது எல்லாமே பொய் தான். ஏன்னா அதை இன்னொருத்தர் இது பண்ண முடியாது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது உண்மையா இருந்ததுன்னா இன்னொருத்தர் அதை செயல்படுத்தணும், இன்னொருத்தரையும் காப்பாற்ற முடியும். உங்களால் யாரையும் காப்பாற்ற முடியல, ஆனால் ஒரு பொய்லையே நீங்க வாழ்ந்து இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? அதை இக்னோர் பண்ணுங்க. அதே சமயம் இது பொய் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். புரிய வைக்கிறது மருத்துவருடைய கடமை. அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சில பேருக்கு கொஞ்சம் கோவம் கூட வரும். இவர் வந்து ரொம்ப காட்டமாக சொல்கிறாரு, மற்ற மருத்துவரெல்லாம் திட்டுறாரு. எனக்கு அது நோக்கம் கிடையாது, திட்டுறது நோக்கம் கிடையாது. எதுலையுமே உண்மை இருக்கணும் சார். இல்லை, நீங்களே சொன்னீங்களே டாக்டர், ஒரு காலகட்டத்தில் இதை கரெக்டாக பண்ணவங்களும் இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ரெஃபர் கூட நீங்கள் சில பேர்கள் சொன்னீங்க. we are not against, அதை பற்றி இல்லை. பட் அதில் வரக்கூடிய சில தவறுகள் தானே. சக்கரம் எவ்வளோ பெரிய விஷயம், சொந்த மதரை காப்பாற்ற முடியல, அதுவும் உங்ககிட்ட வந்திருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் 2-3 பேர் சொன்னீங்க. அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த ஃபைனல் ஸ்டேஜ் உங்ககிட்ட கொண்டு வராங்க. இப்போ டாக்டர், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெறும் மருத்துவமா மட்டும் இருந்தால் நான் மருத்துவத்தோட முடிக்க முடியும். ஆனால் எங்க டாக்டர் வெறும் மருத்துவர் இல்லை, அவர் ஒரு கற்பகதாசர். இப்போ நீங்க சொல்லும் போது சாதாரணமா என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது, எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்றீங்க. ஜென்ரலா வந்து டாக்டர்ஸ் வந்து நாங்க டயக்னைஸ் பண்ண ஆஸ் பர் த மெடிக்கல் கண்டிஷன், we need this அந்த மெடிக்கல் டேர்ம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை தாண்டி எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்றீங்களே, அந்த உள்ளுணர்வுன்றது என்ன? அது உங்களுக்கு எப்படி சொல்லுது? அது எதனால சொல்லுது? அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லு. ரொம்ப ஆழமான கேள்வி இது. உள்ளுணர்வுன்னு நான் சொல்லும் போதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நாளும் சுவாசிக்கிற கற்பகத்தோடைய கனிவருள், அதுதான் என்னுடைய உள்ளுணர்வு சொன்னேன். அவங்க உள்ளேருந்து என்னை கைட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் உணர்ந்திருக்கேன். இதை சொல்லும்போது நான் கட்டாயம் ஒரு பேரலல் சொல்லி ஆகணும். கணித மேதை ராமானுஜம் இருந்தார் இல்லையா? உலக புகழ் பெற்ற ஒரு கணித மேதை. சால்வே பண்ண முடியாத மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நிறைய இருந்தது. பெரிய பெரிய ப்ரொஃபஸர்லாம் கேம்பிரிட்ஜில் இருந்தார் நினைக்கிறேன். அங்கெல்லாம் அவர் சால்வ் பண்ண முடியாதெல்லாம் இருந்தது. அவர்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஓவர் நைட் சால்வ் பண்ணியிருக்கார். நீங்கள் எப்படி பண்ணிடுறீங்கன்னு கேட்டபோது அவரோட பதில், நீங்கள் எங்கிட்ட கேட்டேன், என்னுடைய உள்ளுணர்வு. அவர் என்ன சொன்னார்னா, நாமக்கல்ல இருக்க நாமகிரி தாயார் அவங்க கனவுல வந்து எனக்கு இந்த கால்குலேஷன்ஸுக்கெல்லாம் விடை கொடுத்தாங்க. அப்படியே ஒரு பேப்பரில் பிளட்டில் எழுதின மாதிரி அந்த ஈக்குவேஷன்லாம் எழுதி காமிப்பாங்க. அதை நான் வாங்கிப்பேன், அதை சொல்லுவேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். இது உண்மை. நான் கணித மேதை ராமானுஜன் அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு உலக புகழ்பெற்ற மனிதெல்லாம் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய கேசஸ் எங்கிட்ட நிறைய பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்த்து தப்பாக டயக்னோஸ் பண்ணி கைவிட்டு என்னன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு இருட்டில் இருக்கும்போது ஏதோ காரணத்தினால அவங்க எங்கிட்ட வராங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு மனசுக்கு ஒரு பொறி தட்டுறது. அதுக்காக டெஸ்ட் பண்ணுறேன், அதுக்கு விடை கிடைக்கிறது. இதுதான் நான் 6th சென்ஸ்னு சொல்கிறேன். 1-2 உதாரணம் மட்டும் சொல்கிறேன். மூளையில் டிபி கட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்தது. அவங்க ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அங்கே ஒரு கால்சியம் டெபாசிட் பார்த்துருக்காங்க. இது மூளையில் ஏற்பட்ட டுபர்குலோமா, ஒரு டிபி உடைய விளைவு அப்படின்னு சொல்லி டிபிக்கான ட்ரீட்மெண்ட் 6 மாதம் கொடுத்துருக்காங்க. சரியாக போகல. அவங்க என்கிட்ட செகண்ட் ஒப்பீனியனுக்கு வந்தாங்க. இது டிபி இல்லை, இது ஒரு நாடா புழு, டேப்போம்னு சொல்லுவாங்க. அது வந்து உள்ளுக்குள்ளே அதோடைய சிஸ்ட் வந்து
கால்சிஃபை ஆகிருக்கு. அவங்க சாப்பிட்ட உணவில் நாடாப்புழு சாப்பிட்ருப்பாங்க, கண்டாமினேஷன் ஆகி மீட் சாப்பிடும்போது வரும். அந்த நாடாப்புழு வந்து இப்படி ட்ராவல் பண்ணி போகும்போது அதோடைய சின்ன சின்ன முட்டைகள் வரும், சிஸ்ட்டு. அது சம்டைம்ஸ் மூளைக்கு ட்ராவல் பண்ணி அது கால்சியம் டெபாசிட் ஆகி அது பார்க்கறதுக்கு டியூபர்குலோமா மாதிரி இருக்கு, சிஸ்டிக் சர்க்கோசிஸ்னு பேர் இருக்கு. அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க முழுமையாக குணமாயிட்டாங்க. 6 மாதம் டிபி ட்ரீட்மெண்ட்டு வேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட மோசம் என்னன்னா, நிறைய டாக்டர்ஸு மூளையில் இருக்கிற புற்றுநோயை கூட புற்றுநோய் அப்படின்னு புரிஞ்சுக்காம டிபி டியூபர்குலோமா அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்து 6 மாதம் கழிச்சு அது புற்றுநோய்னு கணிப்பாங்க. அதுக்குள்ளே ரொம்ப பரவி இருக்கும், காப்பாற்ற முடியாத ஸ்டேஜ் கூட போயிருக்கும். இன்னும் ஒரு கேஸ் மட்டும் நான் சொல்கிறேன். வீடியோ கான்ஃபரன்ஸு, வீடியோ காலில் ஒரு திண்டிவனத்தில் ஒரு பேஷண்ட் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே. அவரால் சாப்பிட முடியல, மெலிஞ்சு போகிறேன், பல கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொன்னார். அவங்கள பார்த்துட்டு என்னுடைய செக்ரட்டரிகிட்ட நான் சொல்கிறேன், இவரை பார்த்தா புற்றுநோய் இருக்கிற மாதிரி இருக்கா. நாங்கள் வந்து மருத்துவத்தில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஒரு மெலிக்னன்ட் கெகக்சியா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே. புற்றுநோயினால அப்படியே வத்தி போய் ஒன்றுமே உயிரே இல்லாமல் ஒரு நடமாடும் பிணம் போல இருந்தனா அந்த வார்த்தை எக்ஸாக்டாக அப்படிதான் இருப்பாங்க. வெறும் எலும்பும் தோலுமா இருக்குன்னு சொன்னோமே, அது மாதிரி வந்து மெலிக்னன்ட் கெகக்சியாங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இது வந்து மெலிக்னன்ட் கெகக்சியா எனக்கு மனசுக்கு படுறது. ஓகே. என்னுடைய செக்ரட்டரி பிரியாட்ட சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படிதான் எனக்கு தோன்றுது. அந்த பையன்கிட்ட, அந்த பேஷண்ட்டுடைய, அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்லலை, பேஷண்ட்டுடைய பையனை ஃபோனுக்கு வர சொன்னேன். அப்பா வேறு ரூமுக்கு அனுப்புப்பா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுன்னு. அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை ஸ்கேன் பண்ணி பார்க்கணுப்பா, அவருக்கு புற்றுநோய் இருக்குன்னு தோன்றுறது எனக்கு. அவங்க உடனே சீரியஸாக எடுத்துகிட்டு அடுத்த வாரமே இங்கே வந்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, நுரையீரலில் புற்றுநோய் இருந்தது. அவங்களை காப்பாற்ற முடியல. ஏன்னா நான் புற்றுநோயின்னு சொன்னேன், இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் சொன்னேன். அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வரல, அவங்களுக்கு நேரம் முடியல, பண்ணியிருந்தா கூட பெருசாக காப்பாற்றிக்க முடியாது. அவங்க ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ், அது ஸ்டேஜ் 4ங்கிறோமே அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க. ஓகே. ஆனால் என்னோட உள்ளுணர்வு போய்க்கல. உங்களை புற்றுநோய்னு சொன்னது அதுவும் நேராக கூட பார்க்கல, வீடியோவில் பார்த்துருக்கோம், வாட்ஸ்அப் வீடியோ கான்ஃபரன்ஸ். இது மாதிரி சொன்னால் நான் நிறைய கேசஸ் சொல்ல முடியும். இப்போ நீங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ன்றீங்க, நேரில் கூட நீங்க பார்க்கல, ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ஒருத்தரை பார்த்துட்டு இங்க வந்து அப்படி சொல்றீங்க. அப்போ ஏன் உள்ளுணர்வுன்றீங்க? இப்போ there is a two difference. As a doctor or ஸ்ரீதரன், இவர் சொல்றது ஒண்ணு இருக்கு, உள்ள இருந்து ஒரு கற்பகதாசன் சொல்லும்போது இந்த ஸ்ரீதரன் என்ன செய்வார்? இது தப்பு அப்படிலாம் இல்லை, மெடிக்கலா பாருன்னு சொல்லுவாரா? இல்லை இந்த கற்பகதாசன் அதெல்லாம் இல்லை நான் தான் வரா? இந்த ரெண்டு பேர் எப்படி, how these two characters? இல்லை அந்த கான்ஃப்ளிக்டே வராது. அந்த கற்பகதாசன் டாக்டர் ஸ்ரீதரன்ட்ட என்ன சொல்லுவார்னா, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய அனுபவம், உன்னுடைய இயல்பான அறிவு முதிர்ச்சி இதெல்லாம் வச்சு நீ 5 புலன்களால நீ டயக்னோஸ் பண்ற, இது 6வது புலன்பா. இந்த 5 புலன்களுக்கும் புரிப்படாத உண்மைகளை சொல்றது தான் இந்த 6வது அறிவு. அது சொல்றது, அதை தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த 6வது அறிவு, 6th சென்ஸ் சொல்றேனே, அந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னதே என்னுடைய நண்பர் சுகிசிவம் தான். அவருக்கு ஒரு புரிப்படாத ஒரு நோய் வந்து பல டாக்டர்ஸ்ல சுத்தி அடிச்சுட்டு என்னன்னே புரிப்படாத நிலையில அவங்க என்னோட ஒப்பீனியன் கேட்டாங்க. 6வது அறிவு அப்படின்னு அந்த வார்த்தையே சுகிசிவம் தான் என்கிட்ட முதல்ல சொன்னார். நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ரிசிஷனோட டயக்னோஸ் பண்றீங்க, ஐ திங்க் யூ ஹேவ் a 6th சென்ஸ் that guides you to this diagnosis அப்படின்னு முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது என் நண்பர் சுகிசிவம் தான். எந்த கான்டெக்ட்ல அப்படின்னா, அவர் புரிப்படாத ஒரு ஜுரம், கிட்டத்தட்ட 3-4 வாரமா டெம்பரேச்சர் இருந்துட்டே இருக்கு. பல மருத்துவர்கள்ட்ட பார்த்துட்டாங்க, டெங்குன்னு சொன்னாங்க, டைஃபாய்டுன்னு சொன்னாங்க, லெப்டோஸ்பைரோசிஸ் சொன்னாங்க, மலேரியா, அப்படி நீங்க நினைச்சு பார்க்கலாம் என்னெல்லாம் ஃபீவர் கொடுக்குமோ எல்லா டயக்னோசிஸையும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க மனைவி ராஜேஸ்வரி என்ன அண்ணான்னு அன்பா கூப்பிடுவாங்க. அவங்க சொன்னாங்க, அண்ணா இவருக்கு முடியல, இது மாதிரி இருக்கு, என்னன்னே புரிப்படல அப்படின்னாங்க. ஏமா 4 வாரம் வெயிட் பண்ணீங்க, முன்னாடியே சொல்லிருக்கலாமே, நானும் ஒரு தடவை பார்த்துருப்பேனே அப்படின்னா. இல்லை நீங்கள் ஆஸ்மா அலர்ஜி பார்க்குறீங்க குழந்தை டாக்டர், இது ஜுரம் சம்மந்தப்பட்டது தானே, அதனால் உங்கள்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணலை அப்படின்னாங்க. சரி இன்னைக்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னாங்க. இங்கே தேவி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆங்க. இப்போ தேவிகின்னு பேர் இருந்து இப்போ பேர் மாறி இருக்கு மீனாட்சி. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். டெங்கு இல்லை, லெப்டோஸ்பைரஸ் இல்லை, மலேரியா இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு ஃபீவர் இருக்கிறது உண்மை, ஹை ஃபீவர் இருந்தது. சுகி
உங்களுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏட பைபாஸ் சர்ஜரி எல்லாருக்கும் தெரியும், பெரிய இது கிடையாது. பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது உங்களுடைய பிரஸ்ட் போன்னு சொல்கிறோம், இந்த போன் இருக்குல்லையா ஸ்டர்னம், அதை ஸ்பிளிட் ஓப்பன் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. அந்த டயத்தில் ஸ்கின்னில் இருக்கிற ஒரு பாக்டீரியா, ஒரு நோய் தொற்றுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த போனுக்குள்ளே போய் ஒரு க்ரானிக்காக போன் இன்ஃபெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பேருக்கு இருக்குது. அது இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். ப்ரொலாங்டு ஃபீவர், கண்டுபிடிக்க முடியாத ஃபீவர், எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவாக இருக்கிற ஃபீவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே சமயம் எண்டோகார்டைட்டிஸ்னு வேறு ஏதான டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். சொல்லிட்டு ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நியூக்ளியர் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கேன் பண்ணோம், போன் ஸ்கேன். ஸ்டேனத்தில் அவருக்கு ஆஸ்டியோமயலைட்டிஸ் இருந்தது, அந்த போனில் இன்ஃபெக்ஷன் இருந்தது. நான் சொன்னேன், இதுக்கு 2 வாரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஐவியாக கொடுக்கணும். அதுக்கு சரியான பர்சன் இந்த நோய் தொற்றுலையே ஸ்பெஷலைஸ் பண்ண டாக்டர் அப்போலோவில் இருக்கார், டாக்டர் ராம் சுப்பிரமணியன் பேர். ஒரு ராம சுப்பிரமணியன், உலக புகழ்பெற்ற டாக்டர். கோவிட் டயத்தில் நீங்கள் அவர் இன்டர்வியூஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. நல்ல அழகான ஒரு பர்சன், தேஜஸான முகம், வட்ட சட்டமாக இருப்பார், நீட்டாக பேசுவார், தெளிவாக பேசுவார், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி. அத்தாரிட்டி இன் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ். அவர்கிட்ட அழிச்சுன்னு போனேன். ஸ்ரீதர், துல்லியமான டயக்னோசிஸ், இதை நீ எப்படி கண்டுபிடிச்ச, வெரி குட். நான் அட்மிட் பண்ணி 2 வீக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சரி பண்ணி உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் அப்படின்னார். இஸ் ஃபைன். அப்போ தான் சுகிசாம் சொன்னார், எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்துருக்கோம், உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு இது, ஆனால் நீங்கள் ஒரே ஒரு டெஸ்ட் கேட்டீங்க இந்த போனுக்கு, அது பாசிட்டிவாக இருக்கு, யூ ஹாவ் அ 6th சென்ஸ்ன்னு சொன்னார். அவர் ஒரு அம்பாள் உபாசகர், அவருக்கு தெரியும் சிலருக்கு புலப்படாத உண்மைகள் அவருக்கு புலப்படும். அதனால நான் அதில் என்ன நினச்சேன், ஓகே. அப்போ கூட அதை நான் இதுவாக எடுத்துக்கல, ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி எடுத்துனேன். ஆனால் அதில் இவ்வளோ உண்மை இருக்குங்கிறது போக போக எனக்கு புரிஞ்சுது. மருத்துவம் மட்டும் இல்லை, பல அமானுஷ்யமான சம்பவங்கள் பார்க்கும் பொழுது ஓகே, அந்த அம்பாள் காணும் இடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாயின்னு பாட்டு இருப்பேன். அது மாதிரி உண்மையாகவே நீ கூடவே இருந்து என்னை கைட் பண்ணுறமா அப்படின்னு அந்த உணர்வு எனக்கு இன்னும் அந்த தாக்கம் அதிகமானது. அதான் டாக்டருக்கு படிச்சீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால சொல்றீங்க. பட் நீங்க தமிழ் லிட்ரேச்சரோ அந்த இலக்கியமோ அதெல்லாம் பெருசா நீங்க அந்த வழியில வரல. ஆனால் எப்படி உங்களோட அந்த பாடல்கள் புனைய முடியுது? கற்பகம்பால் மேல, அருணாச்சலம் மேல எல்லாம் பாடல் ரொம்ப அழகா, நான் உங்களோட பாடலை கேட்டிருக்கேன், ரசிச்சிருக்கேன். அந்த வரிகள்லாம் அப்படி இப்படி வந்து விழுகுது. அதுக்கு உங்களுக்கு யார் பிரிஸ்கிரைப் பண்ணுது, அது சொல்லுகிறார். சரஸ்வதி என் நாவில் கொடுப்பதை நான் பேனாவில் கொடுத்தேன் அப்படின்னு திருப்பூர் கிருஷ்ணன் நான் சொன்ன பதில தான். இந்த பி குட் சேனல்ல நல்ல விஷயம்ன்றதுனால நீ எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.